ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த யூடியூப் வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு லவ் கேம் நம்ம ஜாவாவில் எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம் வந்து நம்ம சின்ன வயசில் ஆல்ரெடி நிறையா தடவை நம்ம விளாண்டுருப்போம். ஒரு நோட்டில் வந்து 2 பேரோட நேம்ஸ் எழுதிட்டு, அந்த நேம்ஸில் வந்துட்டு நம்ம ஃப்ளேம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கான்செப்டை வச்சு அதில் கேம் விளையாடிட்டு இருப்போம். கரெக்டாக? ஸோ அதே கேமை வந்து அதே லாஜிக்கை நம்ம ஜாவாவில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதில் என்னென்ன பேக்கெண்டில் என்னென்னலாம் லாஜிக் இருக்குது, என்னென்ன கான்செப்ட்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ப்ராஜெக்ட் ஜாவா ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு, அந்த ஜாவா ப்ராஜெக்டில் இந்த லவ் கேமை இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அதோட அவுட்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஐடி வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து ஐடி வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ வந்து நான் ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, இந்த நியூ ப்ராஜெக்ட்டுக்கு நேம் ஒன்று செட் பண்ணணும். பேசிக் ஜாவா ப்ராஜெக்டே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃப்ளேம்ஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த ஃப்ளேம்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு லொக்கேஷன் வந்து டவுன்லோட்ஸ் அப்படின்னே இருக்கட்டும். தென் பில்ட் சிஸ்டம் வந்து மேவன் செட் பண்ணிக்கிறேன். ஜேடிகே 17 இருக்கட்டும். சாம்பிள் கோட் எதுவும் வேண்டாம். தென் அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ், இந்த காம் வீடியோஸ் இதெல்லாம் ஃபைன் இருந்துட்டு போகுது. ஓகே, இப்போ க்ரியேட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இது ஒரு பேசிக் ஜாவா அப்ளிகேஷனுங்கிறனால டிபெண்டன்சிஸ் எதுவும் மோஸ்ட்டாக இருக்காது. ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக இந்த செட்டப்லாம் நமக்கு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் கொஞ்சம் இது ஜூம் பண்ணுறேன். ஓகே, ஃபைன். இது வந்து டிபெண்டன்சிஸ் வந்து மோஸ்ட்டாக எதுவுமே இருக்காது. ஓகே, தென் வேறு என்ன இருக்குது? ஓகே, சோர்ஸ் கோடை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். சோர்ஸ் கோடில் மெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த ஃபோல்டருக்குள்ளே ஜாவா இருக்கும். இந்த ஜாவாவில் நமக்கான செட்டப்லாம் நம்ம பண்ணணும். என்ன பண்ணணும்னா, சோர்ஸ் ஃபோல்டர்ஸ் எப்படி இருக்கும், டெஸ்ட் ஃபோல்டர்ஸ் எப்படி இருக்கும், இதெல்லாம் நம்ம செட் பண்ணிக்கணும். தென் லாங்குவேஜ் லெவல் 17 வச்சுக்கிறேன். 17 கொஞ்சம் சேஃபான லெவல். ஓகே, அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் மேமன் எனி சேஞ்சஸ் நேம். ஓகே, இதெல்லாம் இருந்துட்டு போகுது, எதுவும் பிரச்சனை இல்லை. சோர்ஸ்க்குள்ளே மெயின். ஓகே, ஃபைன். பாத் இருக்கட்டும். டிபெண்டன்சிஸ். ஓகே. ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஃபைன். இப்போ இந்த ஜாவாக்குள்ளே வந்து நான் ஒரு மெயின் கிளாஸை வந்து நான் க்ரியேட் பண்ணோம். கரெக்டாக? ரைட் கிளிக் பண்ணி நியூ ஜாவா கிளாஸ். மெயின் கிளாஸுக்கு வந்து நான் மெயின் அப்படின்னு நான் கிளாஸ் நேம் வச்சுக்கிறேன். இந்த மெயின் கிளாஸ்க்குள்ளே நம்ம பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் நம்ம க்ரியேட் பண்ணோம். இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயினில் நான் வந்து ஒரு கிளாஸை கால் பண்ணிவிட்டு அந்த கிளாஸ்க்குள்ள இருக்கிற மெத்தடை வந்து கால் பண்ண போகிறேன். கிளாஸுக்கான இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு. ஓகே, இப்போ அந்த எப்படி கால் பண்ணலாம் அப்படின்னா, கால்குலேட்டர் calculate equal to new calculator. ஓகே, இப்போ நம்மக்கிட்ட கால்குலேட்டர் வந்து கிரியேட் பண்ணலை, அதனால நமக்கு எரர் வருது. ஓகே, இந்த கிளாஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எரர் வருது. இதை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கால்குலேட்டுங்கிற மெத்தடுக்குள்ள நம்ம வந்து ரெண்டு யூசர் நேம்ஸ் தான் நம்ம கொடுப்போம். calculate டாட் ரிலேஷன்ஷிப் வச்சுப்போம். ரிலேஷன்ஷிப்பே வச்சுக்குவோம். இதுவே ஃபைன். இதுக்குள்ள நம்ம ஒரு 2 யூசர் நேம் வந்து நம்ம கொடுக்கணும். யூசர் நேமை கொடுத்துட்டு இந்த அவுட்புட்டை வந்து நான் ஸ்ட்ரிங்கில் சேவ் பண்ணுறேன். ஸ்ட்ரிங் அவுட்புட் ஈக்குவல் டு. இப்போ இதை வந்து நான் சிஸ்டம் அவுட் பண்ணிக்கிறேன். The relationship status is ஓகே அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கிறோம். ஸோ இந்த எரரெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியதே இல்லை. வேணால் இதெல்லாம் நம்ம இனிமேல் தான் க்ரியேட்டே பண்ண போகிறோம், இந்த கால்குலேட்டர் கிளாஸ்லாம். ஓகே, இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு நான் ஒரு கிளாஸ் வந்து ஒரு பேக்கேஜ் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். பேக்கேஜ் இந்த பேக்கேஜில் வந்துட்டு என்ன கிளாஸ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பேக்கேஜ் நேம் வைக்கிறேன். இந்த சர்வீஸ்க்குள்ளே கிளாஸ் நேம் வந்து கால்குலேட்டர். ஓகே, கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மெயினில் வந்துட்டு அது இப்படி இம்போர்ட் ஆகுதான்னு சொல்லி பார்க்கலாம்.
ஓகே, இம்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் மெத்தடை வந்து நான் கிரியேட் பண்ணணும். கால்குலேட்டருக்குள்ளே வந்துட்டு கால்குலேட்டரை கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு பப்ளிக் ஸ்ட்ரிங் ரிலேஷன்ஷிப்குள்ளே 2 வேரியபிள்ஸ் வேணும், 2 யூசர் நேம்ஸ் கொடுப்போம் கரெக்டாக. இந்த யூசர் நேம்ஸ் வந்து நான் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் கொடுத்துக்கிறேன். ஸ்ட்ரிங் மேல், ஸ்ட்ரிங் ஃபீமேல். ஓகே, மேல் ஃபீமேல் 2 இருக்குது. இப்போ இதில் வந்து நான் ஸ்ட்ரிங் மேல் ஸ்ட்ரிங் ஃபீமேல் 2 இன்புட்டாக வாங்கியிருக்கேன். இந்த ரிலேஷன்ஷிப்போட ஸ்டேட்டஸ் வந்து நான் அவுட்புட்டாக கொடுக்கணும் கரெக்டாக. அவுட்புட்டாக கொடுக்கறதுக்கு நான் ஒரு இதை ரிட்டர்ன் பண்ணோம். இப்போதைக்கு டபுள் கோட்ஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன். இப்போ லாஜிக்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவுட்புட் என்ன வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ நமக்கு மேல் நேம் ஃபீமேல் நேம் 2 நேம் இருக்குது. இந்த மேல் நேம் ஃபீமேல் நேமை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கேபிட்டலாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அப்பர் கேஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, மேல் equal to upper case. Okay, then female equal to female dot to upper case. ஓகே, இது அப்பர் கேஸாக இருந்தால் மட்டும் பத்தாது, இது கூட வந்து நான் ரீப்ளேஸும் பண்ணணும். ஓகே, டாட் ரீப்ளேஸ் எம்டி ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் நான் வந்து ஒயிட் ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் நான் என்ன பண்ணுறேன், அதை வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, அதே மாதிரி தான் வந்து நான் அடுத்த லைனும் நான் பண்ண போகிறேன். டாட் ரீப்ளேஸ் காமா. ஓகே, எம்டி ஸ்பேஸ் எல்லாம் நான் அதை டெலிட் பண்ண போகிறேன். ஓகே, அதெல்லாம் டெலிட் பண்ணியாச்சு. இப்போ மேல் நேம் ஃபீமேல் நேம் 2 நேமுமே எனக்கு கேபிட்டல் லெட்டரில் வரும். ஓகே, இப்போது இந்த இடத்துல ஒரு கமெண்ட் போட்டுக்கலாம், இந்த இடத்துல எப்படி வேல்யூஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. டெஸ்ட் நேம் இந்த மாதிரி வரும், இந்த இடத்துல நமக்கு எந்த மாதிரி வரும், சாம்பிள் நேம் இந்த மாதிரி நமக்கு வரும். ஃபைன். இப்போ இந்த டெஸ்ட் நேம் சாம்பிள் நேம் வந்து மேல் ஃபீமேல் நேம்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம இங்கே வந்து அனிமல்ஸ் பேருன்னு வச்சுக்குவோம். ஓகே, டைக்ரஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். இந்த இடத்துல டைகர் அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். ஓகே, இதுக்கு நம்ம ஒரு நேம் ஃபர்ஸ்ட் நேம் நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் டைகர், ஃபர்ஸ்ட் டைக்ரஸ். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட மேல் நேம், இதுதான் நம்ம ஃபீமேல் நேம். ஓகே, இந்த 2 நேம் இருக்குது, இந்த 2 நேமுக்கும் நம்ம ஃப்ளேம்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, இது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, நம்ம ஃப்ளேம்ஸுக்கு என்ன லாஜிக் வச்சுருப்போம், காமனான 2 கேரக்டர்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம் 2 நேமில் இருக்கிறதும். ஓகே, அப்போ இந்த 2 நேம்லேயும் காமனாக இருக்கிற கேரக்டர்ஸை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், ஒவ்வொரு கேரக்டர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணணும் கரெக்டாக. அதுக்கு என்ன பண்ணுறேன், நான் வந்து ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் லூப்புக்குள்ளே கேரக்டர் ஏ இல்லாட்டி கேரக்டர் ஃபஸ்ட்டு வச்சுக்குவோம், கேரக்டர் எஃப் ஃப்ரம் மேல் டாட் டு கேர் அரே. ஓகே, டு கேரக்டர் அரே இந்த மாதிரி வந்து கன்வெர்ட் பண்ண அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு லாஜிக். ஓகே, இப்படி கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இந்த எஃப்ங்கிற கேரக்டருக்குள்ள இந்த மேல் நேமோட ஒவ்வொரு கேரக்டரும் லைனாக ஒவ்வொன்றா வந்து அசைன் ஆகும். ஓகே, இது வந்து என்னன்னா, இது வந்து ஃபாரின் லூப்பு. ஓகே, இல்லைனா ஃபார் ஈச் லூப் அப்படின்னு வச்சுக்கலாம். ஜாவாவில் ஃபாரின் ஃபார் ஈச் ரெண்டுமே ஒரே லூப்பு தான், எதுவும் இஷ்யூ இல்லை. ஓகே, ஸோ இப்போ இந்த கேரக்டர் எஃப்க்குள்ளே இந்த மேல் நேமோட ஒவ்வொரு கேரக்டராக லைனாக வந்து ஆட் ஆகும். அடுத்த ஒரு ஃபார் லூப்புக்குள்ளே என்னென்னா ஃபீமேலோட நேம் வந்து கண்டுபிடிக்கணும், ஃபீமேலோட நேம் யூஸ் பண்ணணும். ஓகே, கேர் செகண்ட். ஓகே, கேர் எஸ் ஃப்ரம் ஃபீமேல் டாட் டு கேர் அரே. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நேம் செகண்ட் நேம், இந்த ஃபர்ஸ்ட் நேம் செகண்ட் நேம்குள்ளே இந்த மேலோட ஃபர்ஸ்ட் நேம், இந்த மேலோட ஒவ்வொரு கேரக்டர், ஃபீமேலோட ஒவ்வொரு கேரக்டர் லைனாக வந்து நமக்கு ஸ்ட்ரீம் ஆகிட்டே இருக்கும். ஓகே, லைக் ஒவ்வொரு கேரக்டராக உள்ளே ஆட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த ஒவ்வொரு கேரக்டரும் நம்ம செக் பண்ணணும், இது ஈக்குவலாக அது ஈக்குவலான்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். இஃப் எஃப் ஈக்குவல் டு எஸ். ஓகே, இந்த 2 கேரக்டர் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2 கேரக்டர் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த இடத்த வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும், டெலீட் பண்ணிடணும் கரெக்டாக. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மேல்
male equal to male dot replace f comma empty f dot to string வச்சுக்கணுமா? to stringஆ இல்ல string வேல்யூவா? இடத்துல ஒரு மெத்தட் வரும். ஓகே, ஸோ அது என்ன மெத்தட்னா string டாட் வேல்யூ ஆஃப். ஓகே, string டாட் வேல்யூ ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணோம்னா எந்த ஒரு கேரக்டராக இருந்தாலும் எந்த ஒரு சிம்பிளாக இருந்தாலும் அது வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றிக்கும். ஓகே, இது வந்து ஈஸியாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் லைனில் போயிட்டு அதே தான் நான் திரும்ப பண்ண போகிறேன். ஃபீமேல் ஈக்குவல் டு ஃபீமேல் டாட் ரீப்ளேஸ் string டாட் வேல்யூ ஆஃப் string டாட் வேல்யூ ஆஃப். ஓகே, ரெண்டும் ஒரே கேரக்டர் தானே, நம்ம அதே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட என்ன நடக்குதுன்னா இந்த ஃபர்ஸ்ட் டைகர் ஃபர்ஸ்ட் டைக்ரஸ் இருக்கா, இந்த ரெண்டுலேயும் காமனான கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து டெலீட் பண்ணிடும். ஓகே, டெலீட் பண்ணிவிட்டு காமனாக இல்லாத கேரக்டர்ஸை மட்டும் வச்சுக்கும் இந்த மேல் ஃபீமேல் இந்த ரெண்டுலேயும். ஓகே, ஸோ இது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் லாஜிக். ஸோ இந்த லாஜிக் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த லாஜிக் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த மேலோட டோட்டல் நம்பரும் ஃபீமேலோட டோட்டல் நம்பரும் நான் கால்குலேட் பண்ணுறேன். int count equal to male dot length plus female dot length. ஓகே, இந்த ரெண்டும் கால்குலேட் பண்ணிக்கிறேன். இதை கால்குலேட் பண்ணி கவுண்ட்டில் சேவ் பண்ணிக்கிறேன். தென் நான் ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸ்ட்ரிங்கு கம்பேர் ஈக்குவல் டு ஃப்ளேம்ஸ். ஓகே, ஸோ இந்த ஃப்ளேம்ஸில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸை தான் நம்ம எடுத்து கம்பேர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு லாஜிக் என்னென்னா இதோட டோட்டல் நம்பர் ஆஃப் கவுண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். இந்த ஃப்ளேம்ஸோட லென்த் கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த ஃப்ளேம்ஸோட லென்த் என்னென்னா 1 2 3 4 5 6. ஓகே, அந்த ஃப்ளேம்ஸோட டெக்ஸ்ட் லென்த் வந்து 6, ஸ்ட்ரிங் லென்த் வந்து 6. ஸோ நம்ம ஒரு கவுண்ட் வந்து 6ஓ 6க்கு மேலே இருக்கிற கேரக்டர்ஸோ இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் வந்து நம்ம டெலிட் பண்ணிடணும். ஓகே, லாஸ்ட் டெலிட் பண்ணிட்டு திரும்பி முதல்ல இருந்து செக் பண்ணணும். ஓகே, திரும்பி முதல்ல இருந்து செக் பண்ணும்போது என்னன்னா இங்கே 6 வரும்போது 1 2 3 4 5 6 வரும்போது ஃபர்ஸ்ட் டெலிட் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ என்னன்னா நான் இந்த நம்பர் இருக்குல்ல இந்த நம்பரை வந்து நம்ம 6ஆல மாடுலஸ் பண்ணிட்டே வரணும். ஓகே, மாடுலஸ் பண்ணணும் அப்படின்னா 6ஐ விட கிரேட்டர் தென்னாக இருந்துச்சுன்னா அதுலேருந்து நமக்கு எவ்வளோ பேலன்ஸ் வருது, லைக் லெஸ் தேன் 6 எவ்வளோ நம்பர்ஸ் நம்மக்கிட்ட மிச்சம் இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் கான்செப்ட். ஓகே, அதை வச்சு தான் நம்ம இந்த ஃப்ளேம்ஸோட எந்த கேரக்டர் மிச்சம் இருக்க போகுது, பேலன்ஸ் ரிமைண்டர் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம அதுக்கான லாஜிக்கை தான் நம்ம கொடுக்க போகிறோம். அது எப்படி கொடுக்கறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு வைல் லூப் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த வைல் லூப்புக்குள்ள கவுண்ட். ஓகே, கவுண்ட் கிரேட்டர் தேன் ஓகே, கவுண்ட் கிரேட்டர் தென் வந்து 0 இருக்கட்டும். கவுண்ட் கிரேட்டர் தென் 0 ஜீரோவா இல்லாத டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ஒரு லூப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த லூப்பில் வந்துட்டு நான் இந்த கம்பேரோட வேல்யூஸை வந்து நான் கம்பேர் பண்ணணும். ஓகே, ஓகே, கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் வேண்டாம், இந்த இடத்துல கம்பேர்லேருந்து எடுத்துக்கலாம். கம்பேர் மாடுலஸ் கம்பேர் டாட் லென்த். ஓகே, இந்த கம்பேர் டாட் லென்த் இருக்கா, கம்பேர் டாட் லென்த் என்ன பண்ணணும், ஏன் வரமாட்டேங்குது? ஓ, ஓகே, கரெக்ட். கம்பேர் டாட் லென்த் வந்து நமக்கு இன்டீஜர். ஓகே, இந்த இன்டீஜரை வந்து என்ன பண்ணணும், இந்த கவுண்டால நம்ம மாடுலஸ் பண்ணணும். இல்லைனா இந்த கவுண்ட்டை வந்து நம்ம 6ஆல மாடுலஸ் பண்ணணும். 6ல் மாடுலஸ் பண்ணணுமா இல்லை 6 மாடுலோ கவுண்டோ இல்லை கவுண்ட் மாடுலோ 6ஆ செக் பண்ணிடுவோம். இப்போ நமக்கு இந்த லென்த் வந்து நமக்கு ஒரு 10 வருதுன்னு வச்சுக்குவோம். இந்த கம்பேரோட லென்த் வந்து நமக்கு 6. அப்போ 10 டிவைடட் பை 6 4. அப்போ 10 மாடுலோ 4 தான் நம்ம 10 மாடுலோ 6 தான் நம்ம செட் பண்ணணும். ஓகே, அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும், கவுண்ட் இருக்கு, கவுண்ட்
மாடுலோ ஓகே கவுண்ட் மாடுலோ கம்பேர் டாட் லென்த் ஓகே ஈக்குவல் டு இல்லை இந்த இடத்துல என்னது இப்படி வருமா கிடையாது நம்ம கவுண்ட் மட்டும் தான் செக் பண்ணோம் கவுண்ட் greater than 0 இந்த இடத்துல கீழே என்ன பண்ணணும்னா இதுக்கப்புறம் தான் நம்ம அப்டேட்டே பண்ணணும் கவுண்ட் மாடுலோ கம்பேர் டாட் லென்த் இந்த இடத்துல என்னது நமக்கு ரிமைண்டர் வருமா இந்த இடத்துல ரிமைண்டரை வந்து என்ன பண்ணணும் கவுண்ட்லேயே வச்சுக்கணும் கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் மாடுலோ கம்பேர் டாட் லென்த் இந்த இடத்துல கவுண்ட் நம்ம ஒரு 10 வச்சுக்குவோம் இல்லைனா 12 வச்சுக்குவோம் 12 டிவைடட் பை கம்பேர் டாட் லென்த் வந்து நமக்கு 6 12/6 வந்து நமக்கு 0 வரும் ஓகே இது எப்போ நமக்கு இது ஒருவேளை நமக்கு 0 வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் நம்ம இந்த கவுண்டோட வேல்யூவை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிகிட்டே வரணும் ஓகேவா அப்படி ரெடியூஸ் பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான் 0 கிட்ட வரும்போது இந்த வைல் லூப் ஸ்டாப் ஆகும் நமக்கு ஃபைனலாக என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து ரிட்டர்ன் ஆகும் ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணணும் இந்த ஃப்ளேம்ஸில் இருக்கிற ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக நம்ம ரிமூவ் பண்ணிகிட்டே வரணும் கரெக்டாக ஏன்னா நமக்கு கவுண்ட் வந்து கான்ஸ்டன்ட் தான் இந்த ஃப்ளேம்ஸில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரை தான் நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்போ இந்த ஃப்ளேம்ஸை தான் நம்ம கம்பேர் பண்ணணும் லைக் இந்த ஃப்ளேம்ஸோட வேல்யூ தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணணும் ஸோ இந்த கவுண்டரை நான் டெலீட் பண்ணிவிட்டு கம்பேர் யூஸ் பண்ணிக்கிறேன் compare dot length is greater than 0 ஓகே ஒரு பாசிட்டிவ் வேல்யூவாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கவுண்ட்டில் இருக்கிறது கவுண்ட்லேயே வைக்க வேணாம் நான் வந்து ஐன்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன் int I ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி வேரியபிள் வச்சுக்கிறேன் ஓகே ஸோ இப்போ என்கிட்ட என்ன இருக்குன்னா கவுண்ட் டிவைடட் பை கம்பேர் டாட் லென்த் அதோட ரிமைண்டர் தான் என்கிட்ட இருக்குது ஸோ இந்த ரிமைண்டர் வந்து மேபி 0வாக இருக்கலாம் இல்லை 0வாக இல்லாமல் 6க்குள்ளே ஏதோ ஒரு நம்பராக இருக்கலாம் கரெக்டாக 0 1 2 3 4 5 ஓகே இந்த 6 வேல்யூக்குள்ளே ஏதோ ஒன்றா தான் இருக்கும் அப்போ 0வாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இஃப் I ஈக்குவல் டு 0 0வாக இருந்தால் என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து இது ஒரே லைன் தான் இந்த லைனுக்குள்ளே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு வேளை 0வாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃப்ளேம்ஸில் இந்த 6th கேரக்டர் நம்ம எடுத்து ரிமூவ் பண்ணணும் கரெக்டாக அந்த 6th கேரக்டர் ரிமூவ் பண்ணுறது தான் இப்போ பண்ண போகிறோம் compare equal to compare dot replace index ofல போனோம் index of இல்லை caret compare dot caret I ith பொசிஷனில் எந்த கேரக்டர் இருக்கோ அந்த கேரக்டரை எடுத்து எம்டியாக வச்சுக்க அப்படின்னு சொல்கிறேன் string dot value ஓகே ith பொசிஷனில் இருக்கிற வேல்யூவை எடுத்து ஸ்ட்ரிங்காக மாற்றி அதை வந்து கம்பேரில் வந்து ஸ்டோர் பண்ணிடு அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஓகே ரீப்ளேஸ் பண்ணிடு அப்படின்னு வந்து சொல்கிறோம் இது எங்கே 6th கேரக்டருக்கு மட்டும் ஓகே மேபி I ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா மட்டும் ஓகே மேபி அந்த இடத்துல 0வாக இல்லைன்னா என்ன பண்ணணும் அந்த அந்த ஒரு கண்டிஷன் வந்து நம்ம செக் பண்ணோம் ஓகே மேபி இப்போ என்கிட்ட வந்து ஒரு ரெண்டு யூசர் இருக்காங்க அந்த 2 யூசருக்கான காமன் கேரக்டர்ஸ் ஒன்று greater than 6ஆக இருக்குது அப்படி இல்லாட்டி less than 6ஆக இருக்குது எக்ஸாக்டாக வந்து 6ஓட மல்டிபிள்ஸாகவே இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இஃப் லூப்குள்ளேயே வராது இஃப் கண்டிஷனுக்குள்ளேயே வராது அப்போ இஃப் கண்டிஷனுக்குள்ளேயே வரல அப்படின்னா என்ன பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இருக்கிற வேல்யூ வந்து எப்படி வச்சுக்கலாம் நம்ம 7 வச்சுக்குவோம் ஓகே 7 இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் இங்கேருந்து ஃப்ளேம்ஸ் வந்து நம்ம செக் பண்ணுவோம் 1 2 3 4 5 6 7 வரும்போது எஃப் கேன்சல் ஆகுமா ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் கேன்சல் ஆகுது ஓகே இதுவே 8ஆக இருந்துச்சுன்னா செகண்டு போகும் 9ஆக இருந்துச்சுன்னா ஏ போகும் 10ஆக இருந்துச்சுன்னா எம்மு போகும் ஓகே ஸோ இந்த மாதிரி தான் வந்து கான்செப்ட் வந்து இதுதான் இப்படி தான் நடக்குது ஓகே ஸோ இதைத்தான் நம்ம இங்கேயும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் இந்த ஃப்ளேம்ஸோட கான்செப்டை இங்கேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்போ இங்கே ஒரு எல்ஸ் வச்சுப்போம் இந்த எல்ஸுக்குள்ள
ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த I ஈக்குவல் டு ஜீரோவோட இன்னொரு கண்டிஷன், I ஈக்குவல் டு ஜீரோக்கு ஆப்போசிட் என்ன இருக்கும், I இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ, இந்த கவுண்ட் வந்து மேபி சிக்ஸை விட கிரேட்டராகவும் சிக்ஸை விட கம்மியாகவும் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதே மாதிரி இதே கம்பேர் டெக்ஸ்ட்ல இருந்து கம்பேர் ஈக்குவல் டு கம்பேர் டாட் ரீப்ளேஸ். ஓகே, கம்பேரில் ரீப்ளேஸ் பண்ணணும். எதை ரீப்ளேஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கேரக்டர் தான் ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே, அப்படி இல்லாட்டி இந்த ஐத்து கேரக்டர் தான் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் கேரக்டராகவும் இருக்கலாம், இல்லைனா ஐத்து கேரக்டராகவும் இருக்கலாம். ஓகே, வாட் எவர் இட் இஸ். 1 கொடுத்தோம்னா அந்த ஒன்லேருந்து ஒரு ஜீரோ, ஒன்லேருந்து ஒரு வேல்யூ ரெடியூஸ் பண்ணிட்டு ஜீரோத் கேரக்டர், தட் இஸ் ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து delete பண்ணணும். ஓகே, அதுதான் இங்கே கான்செப்ட். அப்போ கம்பேர் டாட் ரீப்ளேஸ் I minus 1 கேரட். இது ஆல்ரெடி ரீப்ளேஸ் கொடுத்துட்டேன் கரெக்டா. கேரட் I minus 1, I minus 1th பொசிஷனில் இருக்கிறத எடுத்து இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிடணும், எம்டின்னு ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே, இது எம்டின்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டு இது ஸ்ட்ரிங்காக மாற்றணுமா. ஓகே, ஸ்ட்ரிங் டாட் வேல்யூ ஆஃப், ஓகே, ஸ்ட்ரிங் வேல்யூ ஆஃப் கம்பேர் டாட் கேரட் I minus 1. ஓகே, இது வந்து I வராது, ஐக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா இதோட மேக்ஸிமம் லென்த் இருக்குல்ல, அந்த லென்த் -1 தான் வச்சுக்கணும். ஓகே, லென்த் எங்கே வச்சுருக்கோம், கம்பேர் டாட் லென்த்தா, ஃபைன். -1. ஓகே, லென்த் -1 அப்படின்னா இப்போ 6 இருக்குன்னா 6 - 1 5. அப்போ அரேஸில் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 0 1 2 3 4 5, அப்போ 6 வந்து delete ஆயிரும். ஓகே, as of now இப்போ இந்த ஃப்ளேம்ஸ் லாஜிக் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கு. இப்போ நமக்கு I ஈக்குவல் டு ஜீரோக்கும் ஒர்க் ஆகுது, I ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு ஜீரோக்கும் நம்ம வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ இதோட ரிசல்ட்டை வந்து நம்ம சொல்லணும். ஓகே, இந்த கம்பேரில் கடைசியில் எது பேலன்ஸ் இருக்கும், இந்த ஃப்ளேம்ஸில் ஏதோ ஒரு கேரக்டர் பேலன்ஸ் இருக்கும். அப்படி ஒரு கேரக்டர் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஒரு கேரக்டர் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும் கரெக்டா. அப்போ இந்த இடத்துல வந்து ரிட்டர்ன் எடுத்துட்டு ரிட்டர்னுக்கு பதிலாக கம்பேர்னு வச்சுக்கணும். ரிட்டர்னுக்கு பதிலாக கம்பேர் அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணிடுறேன். அப்போ இந்த வைல் லூப் முடிஞ்ச உடனே என்ன நடக்குது, கம்பேர் லென்த் கேன் பி ரீப்ளேஸ் வித் கம்பேர் டாட் இஸ்எம்டி. ஓகே, ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். கம்பேர் நாட் எம்டியாக இருக்கும்போது ஃபைன், இது வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதை சேவ் பண்ணிட்டு நான் வந்து இதோட காலி மெத்தடுக்கு வந்து போகிறேன். இப்போ வந்து இதில் நான் 2 நேம் வந்து கொடுக்கணும். இந்த 2 நேம் கொடுத்தேன்னா எனக்கு கரெக்டாக அவுட்புட் வருதான்னு சொல்லி செக் பண்ணலாம். என்ன நேம் கொடுக்கலாம், ஏதோ ஒரு நேம்க்கு வந்து கொடுக்கலாம். ஓகே, சிவா சக்தி அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம், டபுள் கோட்ஸில் கொடுக்கணும். ஃபைன், சிவா சக்தி இப்படின்னு சொல்லி 2 நேம் வந்து நான் கொடுக்குறேன். இந்த 2 நேம் கொடுத்துட்டு நான் வந்து ரன் பண்ணலாம். ஓகே, பப்ளிக் ஸ்டாட்டிக் மெயினை ரன் பண்ணுறேன். எக்ஸெப்ஷன் வருமா, எரர் வருமா, எம்டியா, என்னது இது எம்டின்னு வந்திருக்கு. ஓகே, இது செக் பண்ணலாம் என்ன அப்படின்ட்டு. இப்போ கேரக்டர்ஸ் செக் பண்ணுறோம், மெயில் டாட் லென்த்து கம்பேர் இஸ் நாட் எம்டி. கம்பேர் டாட் லென்த்தே நம்ம வச்சுக்கோம், லென்த் greater than 1 வைப்போம். ஏன்னா greater than 1 இருக்கும்போது ரன் ஆகும். இப்போ ஈக்குவல் டு 1 இருக்கும்போது ரன் ஆகாது கரெக்டாக. அதுதான் நமக்கு வேணும், ஈக்குவல் டு 1 இருக்கும்போது மட்டும்தான் நம்ம அதை எடுத்து பிரிண்ட் பண்ண முடியும். ஃபைன், இதை சேவ் பண்ணிவிட்டு ரீரன் பண்ணுறேன். எல்னு வந்திருக்கு, வித்தியாசமாக இருக்குல்ல.
எல்னு வந்தால் என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியும், பட் எல் தான் வருமா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், எங்கே இருக்குது நம்மளோட கோடு, இதில் போயிட்டு நம்மளோட கேரக்டரிஸ்டிக்கு 2 கேரக்டர்ஸ் வந்து சிவாசக்தி. ஃபஸ்ட்டு இந்த எஸ்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். எஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டோம்னா அடுத்தது ஐ இருக்குது, ஐ ரிமூவ் ஆயிரும். வி இல்லை, ஏ இருக்குது. ஓகே, இப்போ இந்த எஸ்ஸு ஏஐ இந்த 3 போயிடும், வி மட்டும் இருக்கும். அப்போது என்ன இருக்குது, எஸ்ஸு ஐஏ இந்த 3 போயிடும், கேடிஹெச் 3 இருக்கும், வி இருக்கும். அப்போ விகேடிஹெச் 4 கேரக்டர் தான் இருக்கும். அப்போ 4 வந்து <6. அப்போ <6 இருக்கும்போது நமக்கு 0 வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, அப்போ 0 வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற டைமில் என்ன பண்ணணும், கம்பேர் ரீப்ளேஸ் கம்பேரோட கேரட் ஐத் பொசிஷனில் என்ன இருக்கோ அதில் அந்த பொசிஷனில் இருக்கிற வேல்யூவை எம்டி பண்ணிடு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம இந்த ஃப்ளேம்ஸில் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் 4க்கு என்ன வருது அப்படின்னு. 1 2 3 4 எம் போயிருமா, அடுத்தது 1 2 3 4 இ போயிருமா, அடுத்தது 1 2 3 4 எஸ்ஸும் போயிருமா, அப்புறம் 1 2 3 4 அப்படிதானே வரும், கரெக்டு தான். அப்போ எஃப்பும் போயிருமா, இப்போ 1 2 3 4 இப்போ இந்த ஏவும் போயிடும். இப்போ கடைசியாக இருக்கிறது என்ன இருக்கும், கடைசியாக வந்து எல் மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ அந்த எல் மட்டும் நமக்கு அவுட்புட்டாக வந்துருச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம வேற ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். செக் பண்ணி இது ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறதையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளேம்ஸை எதில் பார்த்துருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட சிம்பு நடித்த என்ன படம், பட டைட்டிலே மறந்து போச்சு, மன்மதன் அப்படிங்கிற ஒரு படத்தில் தான் இந்த கான்செப்ட் வந்து காட்டியிருப்பாங்க. அப்போது இந்த மன்மதன் படத்தில் அஜித்துக்கும் ஷாலினிக்கும் தான் வந்து ஃப்ளேம்ஸ் போடுவாங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஏஜேஐடிஹெச் குமார். ஓகே, இதை தூக்கிட்டு எஸ்ஹெச்ஏஎல்ஐஎன்ஐ. ஓகே, இந்த ரெண்டுக்கும் நமக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த அவுட்புட்டை பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு கான்செப்ட் புரியும். ஓகே, இது ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத நம்ம புரிஞ்சுக்குவோம். மெயினை ரன் பண்ணுறேன். மெயினை ரன் பண்ணும்போது வாவ் எம் வந்துருச்சு, ஃபைன். அப்போ நம்ம கோடு வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம நம்பலாம். ஓகே, ஸோ இதே மாதிரி வேற யாராவோட நேம் போடலாமா போட வேண்டாமா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க, செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லலாம். இல்லை நீங்கள் செக் பண்ணும்போது ஒரு வேல்யூ வருது, நான் செக் பண்ணும்போது வேற வேல்யூ வருது அப்படின்னாலும் அதையும் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க, ஏன் அந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இதுக்கான சோர்ஸ் கோடை வந்து நான் கிட்ஹப்பில் வந்து நான் அப்லோடு பண்ணுறேன். ஒர்க் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு புரியுதா புரியலையா அப்படிங்கிறத நீங்கள் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நீங்கள் சொல்கிற கமெண்ட்டை வச்சு தான் நான் அடுத்து ஏதாவது மெத்தட் சேஞ்ச் பண்ணலாமா, இல்லை புதுசாக ஏதாவது ஐடியா கொண்டு வரலாமா, இல்லை வீடியோ ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிறத என்னால் டிசைட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நான் இன்ஸ்டாகிராம்லேயும் போடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட்டை வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் கொடுங்க. தேங்க்யூ.